ஒன்றிய அரசு பொதுத்துறை நிறுவனத்திலிருந்து 38 காலி பணியிடம் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். ஒன்றிய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒன்றிய எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் 38 காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. பணியிட விவரத்தை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் டெக்னீஷியன் கிரேட் NE7 பிரிவில் 13 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மெக்கானிக், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், செராமிக் இன்ஜினியரிங் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 3 ஆண்டு டிப்ளமோ தகுதியும் 1 வருட பணி அனுபவமும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 22,000 75,000 வரை அடிப்படை ஸ்கேலாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. டெக்னீஷியன் கிரேட் A, டெக்னீஷியன் கிரேட் B, கிரேட் NE3, NE4 பிரிவுகளில் 12 காலி பணியிடம் அறிவிக்கப்பட்டிருக்கு. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் அதனுடன் சேர்த்து ITI பாடப்பிரிவிலும் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவில் தேர்ச்சி பெற்றிருப்பதோடு 1 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 19,000 60,000 அடிப்படை சம்பளமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. ஆபரேட்டர் கிரேட் A 4 காலி பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அறிவியல் மற்றும் கணித பாடப்பிரிவில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 1 வருட முன் அனுபவம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். 17,500 50,000 அடிப்படை சம்பளமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஆபரேட்டர் கிரேட் A, கிளர்க் கிரேட் A, கிளர்க் கிரேட் C மற்றும் கிரேட் NE35 மொத்தமாக 8 காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. 12ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 1 வருட டிப்ளமோ அல்லது ஏதேனும் ஒரு கம்ப்யூட்டர் துறை சார்ந்த பட்டப்படிப்பு பெற்றிருக்க வேண்டும் அல்லது டிப்ளமோ பிரிவில் பயின்றிருக்க வேண்டும். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 20,000 65,000 அடிப்படை சம்பளமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக டிரைவர் கிரேட் A காலி பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 1 காலி பணியிடமும் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் கனரக ஓட்டுநர் உரிமமும் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு வழிகாட்டு நெறிமுறைப்படி 1/3/2024 தேதி அடிப்படையில் 35 வயதிற்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் CELindia.co.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் வரும் 6ஆம் தேதி